அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மையம் இணைந்து நிகழ்த்தக்கூடிய தும்பை ஆய்வுக்களம் நிகழ்வு 166. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே ஆய்வுரை வழங்குவதற்காக விருதுநகர் மாவட்டத்தினுடைய இலக்கிய ஆட்சியர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் வி.பா. ஜெயசீலன் ஐயா அவர்கள் வருகின்றார்கள். இந்த நிகழ்வினை நிகழ்த்துவதற்கு எங்களுக்கு அனுமதியினை வழங்கி இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாகம் மற்றும் முதல்வருக்கு நாங்கள் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இலக்கியத்தின் மீது தீரா காதல் கொண்டவர். ஒருபுறம் கரிசல் இலக்கிய திருவிழா, திருக்குறள் மாநாடு, மாணவர் மாநாடு, குழந்தை இலக்கிய திருவிழா என்று பல்வேறு இலக்கிய முன்னெடுப்புகளை நிகழ்த்தி வருகின்றார். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய சிவகாசி மண்ணிலே கரிசல் இலக்கிய திருவிழா நடந்தது. தொன்மையான இலக்கியங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளும் அந்த இலக்கிய திருவிழாவிலே முதன்மையாக இருந்தது. அந்த பழமையான இலக்கியங்களுக்கு என்று ஒரு அரங்கு வைக்கப்பட்டிருந்தது. 1901 எழுதப்பட்ட சிவகாசி வெண்பா என்ற நூலினை அங்கே பார்த்தோம். அத்திபுரி வழிநடை சிந்து என்கின்ற ஒரு சிற்றிலக்கிய வகை நூலையும் பார்த்தோம். குஜிலி இலக்கியங்கள் என்ற ஒரு புதிய வகை இலக்கியத்தையும் நாங்கள் அந்த கரிசல் இலக்கிய திருவிழாவில் இருந்து கற்றுக்கொண்டோம். எனவே தொன்மையான இலக்கியங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய சிந்தனையை கொண்டவர் எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள். இளைஞர்கள் மட்டும் படைப்பாளர்களாக இருந்தால் போதுமா, குழந்தைகளும் படைப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே குழந்தை இலக்கிய திருவிழாவை ஒரு வாரம் நிகழ்த்தி இருப்பார் என்று நினைக்கின்றேன். மாவட்ட ஆட்சியரினுடைய வலையொலியை பார்த்தால் வாரந்தோறும் எப்படியாவது ஒரு 2 அல்லது 3 இலக்கிய கூட்டங்கள் நிகழ்ந்துவிடும். அந்த அளவிற்கு அந்த இளையோரையும் குழந்தைகளையும் படைப்பாளர்களாக மாற்றி பார்ப்பதிலே அவர் சிறந்த ஆர்வம் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய அதாவது இந்தியாவிலேயே அதிகமான மாணவர்கள் உயர்கல்வியை படிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எது என்றால் அது எங்களுடைய விருதுநகர் மாவட்டம். அப்படி உயர்கல்வியை அதிகமாக மாணவர்கள் படிக்கக்கூடிய மாவட்டமாக மாற்றியிருப்பதனுடைய பின்புலத்திலே நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு எந்த ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனை செம்மையாக பேசக்கூடிய, எந்தவித குறிப்பும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள். எங்கள் கல்லூரியினுடைய தமிழ்துறை சார்பாக நிகழ்ந்த நூல் வாசிப்பு முற்றத்திலே தொல்காப்பியம் குறித்து சிறப்பாக பேசினார்கள். பல்வேறு ஆளுமையாளர்கள் அவருடைய அந்த தொல்காப்பிய உரையை கேட்டு பாராட்டினார்கள். அவருக்கு தமிழகம் மட்டுமன்றி அயலக தமிழர்களும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆவலாக இங்கே வருகின்றார்கள். அவருடைய வலையொலி பேச்சு என்பது தமிழகத்தை மட்டுமல்லாமல் உலக தமிழர்களை எல்லாம் ஈர்த்திருக்கிறது. தொல்காப்பியம் முதலாக நவீன இலக்கியங்கள் வரை எந்த ஒரு இலக்கியத்தை தொட்டு பேச சொன்னாலும் உடனடியாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் தான் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள். இலக்கிய பேச்சாக இருந்தாலும், அது ஒரு பொதுஜன மக்களுக்குரிய பேச்சாக இருந்தாலும், ஆளுமை மிக்க பேச்சாக இருந்தாலும், சமூகம் சார்ந்த பேச்சாக இருந்தாலும், எந்த ஒரு தளத்தை தொட்டு பேசினாலும் சிறப்பாக பேசக்கூடியவர். கவிஞர், பேச்சாளர், படைப்பாளர், ஆளுமையாளர் என பல்திறன் வாய்ந்த எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களை எங்களுடைய கல்லூரியின் சார்பாக, தமிழ்துறையின் சார்பாக பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தமிழில் சிறை இலக்கியங்கள் என்ற பொருண்மையிலே முனைவர் பட்ட ஆய்வினை நிகழ்த்தி இருக்கின்றார். இன்று நம்மிடையே தமிழ் இலக்கியங்கள் ஆய்வும் போக்கும் என்ற தலைப்பில் பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. ஐயா, உங்களுடைய வருகை இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு முனைவர் பட்ட ஆய்வாளர்களை, தமிழ் மாணவர்களை புதிய ஆய்வு தளத்திற்கு அழைத்து செல்லும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மலேசியாவிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர்கள், தமிழகத்தினுடைய பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை பேரையும் வரவேற்று அமைகின்றோம். நன்றி. இப்பொழுது நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தங்களுடைய ஆய்வுரையை நிகழ்த்தி சிறப்பிப்பார்கள். நன்றி அருள்மொழி அவர்களே. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மொழி இலக்கிய ஆய்வுகளை முறையாக, திறம்பட, காத்திரமாக செய்வது என்பது கடினமான ஒன்று. அதிக உழைப்பு, கூர்ந்த பார்வை, விருப்பு வெறுப்பற்ற செயல்பாடுகள், காய்த்தல் உவத்தல் இன்றி உரைத்தல், அவை எல்லாவற்றையும் விட வரலாற்று அறிவும் தேவைப்படக்கூடிய ஒன்று. எனவே மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கடுமையான பணி. அதைவிட இன்னொரு கடுமையான பணி இருக்கும் என்றால், இது போன்ற கூட்டங்களில் கலந்து கொள்கின்ற போது நம்மை பற்றி மிகவும் மிகைப்படுத்தி சொல்லக்கூடியதை காது கொடுத்து கஷ்டத்தோடு கேட்டுக்கொண்டே அமர்வது இன்னும் ஒரு கடினமான பணி.
அந்த கடினமான பணியை எனக்கு இன்று வழங்கிய அருள்மொழிக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் ஆய்வுகளுக்கும் எனக்கும் பெரிய தொடர்ச்சியான தொடர்புகள் இல்லை. நான் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்து முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டது தமிழில் சிறை அனுபவங்கள், தமிழில் சிறை இலக்கியங்கள் என்று, குறிப்பாக மேலை நாடுகளில், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தமிழ் அவர்களுடைய இலக்கிய வகைமைகளில், லிட்ரேச்சர் ஜென்ரி, அந்த இலக்கிய வகைமைகளில் பல இலக்கிய வகைமைகள் இருக்கின்றன. நமது மரபில் பக்தி இலக்கியம், பயண இலக்கியம், கடித இலக்கியம் என்ற எத்தனையோ வகைகளில் சிறை பற்றிய அனுபவங்களை, அதனுடைய வாழ்க்கையை பற்றி எழுதிய படைப்புகள் எல்லாம் தொகுத்து பிரிஸ்டன் லிட்ரேச்சர் என்று லத்தீன் அமெரிக்காவில் தனியாக இருக்கிறது. தமிழில் அது பொருள் இன்று இல்லை. நான் அந்த காலகட்டத்தில் நிறைய சில கட்டுரைகளை வாசித்த போதும், சிறை பற்றிய திரு சடகோபனின் சிறை அனுபவங்கள் என்ற ஒரு நூலை வாசித்ததற்கு பிறகும், என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வின் வழிகாட்டியாக இருந்த பெருமாள் முருகன் மற்றும் அவருடைய இணையர் திருமதி எழிலரசி பெருமாள் முருகன் அவர்களுடைய ஆலோசனையில் தான் நான் அந்த தலைப்பை தேர்வு செய்து ஒரு சமூகவியல் இலக்கிய ஆய்வாக அது அமைந்தது. பிறகு அதற்கு பிறகு நான் இலக்கிய வாசிப்பும் தொடர்ச்சியான இது போன்ற பெரிய ஆய்வுகளை எல்லாம் என்னுடைய பணி சூழலின் காரணமாக நான் செய்வதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் தமிழினுடைய இலக்கிய ஆய்வு போக்குகளை ஒரு வாசகனாக, ஒரு சமூகவியல் பார்வையை கொண்ட ஒரு நிர்வாக அலுவலராக நான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தற்போதைய சூழலில் நம்மளுடைய இலக்கியங்கள், மொழி இவற்றின் மீது இன்னும் மிக ஆழமான ஆய்வுகளை செய்து அவற்றினுடைய மிக முக்கியமான அம்சங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கான தேவை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் படைக்கப்படக்கூடிய இலக்கியங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மொழி அடைந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், அதனுடைய சமூகவியல் பார்வைகளோடு அதை எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டிய வரலாற்று கடமை நிச்சயமாக நம் ஆய்வாளர்களுக்கும் மொழியியல் அறிஞர்களுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தன்மை அவர்களுக்கு மறந்து விடுவது. வரலாற்றிலிருந்து நாம் எதை கற்றுக்கொண்டோம் என்றால், வரலாற்றிலிருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்டோம் என்பது பெர்னார்ட் ஷாவினுடைய மிக முக்கியமான ஒரு தத்துவவியல் பார்வை. வரலாற்றிலிருந்து நாம் எதை கற்றுக்கொண்டோம்? நெப்போலியன் போனபர்ட் எந்த தவறை வரலாற்றில் செய்தாரோ அதைத்தான் அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களும் செய்தார்கள். இந்தியாவில் முகலாய பேரரசர்களில் ஒரு 3-4 தலைமுறைக்கு முந்தைய ஒரு முகலாய பேரரசர் செய்த அதே தவறை அதற்கு பிறகு 4-5 தலைமுறைகள் கடத்து வந்த முகலாய பேரரசர்களும் செய்திருக்கிறார்கள். எனவே வரலாற்றினுடைய அறிவும் வரலாறு தந்த படிப்பினைகளும் இலக்கியங்களில் பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் அவற்றை முறையாக அந்த காலகட்டத்தினுடைய சமூக பொருளாதார அரசியல் சூழலுக்கு ஏற்ப இருக்கும். ஒரு 300-400 ஆண்டுகள் கழித்து அப்போதைய சமூக அரசியல் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப அந்த படிப்பினைகளை இலக்கியத்தின் வாயிலாக ஆய்வின் மூலமாக மட்டும்தான் வெளிக்கொண்டு வர முடியும். அந்த ஆய்வுகளை செய்வதற்குரிய தேவை, அந்த இடைவேளை இன்னும் மிகப்பெரிய அளவில் தான் இருக்கிறது. இன்னும் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் என்றால், நம்மளுடைய மொழி தரக்கூடிய, நம்மளுடைய இலக்கிய செல்வங்கள் தரக்கூடிய செய்திகளை எல்லாம் இன்னும் எடுத்து தந்திருக்கிறார்களா? நான் சமீபத்திலே ஒரு இலக்கியங்கள் எந்தெந்த வகையில் மனிதர்களுக்கு உதவி செய்கின்றன என்பது குறித்து ஒரு கலந்துரையாடலில் நிறைய ஒரு புது நிலையாமை தத்துவங்களை குறித்து சங்க இலக்கியங்கள் எத்தகைய வாய்ப்புகளை பேசுகிறது. ஒரு பள்ளி கல்லூரி மாணவர் இருக்க வேண்டிய ஒரு தன்னம்பிக்கையை எந்த ஒரு பாடல் பேசுகிறது என்பது குறித்தெல்லாம் பேசுகின்ற போது, அப்ப ஒரு நண்பர் என்னிடத்தில் ஒரு நிர்வாகிக்கு என்னென்ன கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, நிறைய ஒரு நிர்வாகிக்கு நிறைய உங்களுக்கு அறிவுரைகள் இருக்கும், சட்ட வழிகாட்டுதல்கள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி சிறப்பாக செயல்படுவதற்கு நாம் பின்பற்ற தகுந்த வகையில், அல்லது இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்குமே என்று ஒரு பின்பற்ற தகுந்த வகையில் யாராவது ஒரு இலக்கியம் அறிவுரை சொல்லி என்ற ஒரு கேள்வியை, ஒரு கருதுகோளை ஒருவர் முன்வைத்தார். நான் அதற்கு 2-3 எடுத்துக்காட்டுகளை நவீன இலக்கியங்களில் இருந்து சொன்னாலும், கம்பராமாயணத்திலிருந்து நான் ஒரு பாடலை எடுத்து விளக்கிய போது
நிச்சயமாக அது இன்னும் ஒரு பொருத்தமாக இருந்தது. ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போதைய சமூகவியல் சூழலில், அப்போதைய ஒரு மன்னராட்சி காலகட்டத்தில் எத்தகைய ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது, அதில் அவர் வகுக்கக்கூடிய வரையறைகள் என்னென்ன, ஒரு தலைவன், ஒரு மன்னர், மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தகைய வரையறைகள் அப்போது இருந்தன என்று ஒரு பாடலில் கம்பர் மிக நிறைய சொல்றாரு. அதுல ஒரு பாடல்ல ரொம்ப டிஃபைன் பண்றார், வரையறுத்து சொல்கிறார். அது இன்றைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்று நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன். அதுல ஒரு இதுல தயரதன் எத்தகைய மன்னன் என்று கம்பராமாயணத்துல குறிப்பிட்டார். தயரனுடைய பண்புகள் என்ன அப்ப சொல்றப்ப அவர் யாரு தயரதனை பார்க்க வந்தாலும், எத்தகைய ஒரு குறைபாடுகளோடு அவர் சொன்னாலும், அவரை தாயை போல அன்பு செலுத்தக்கூடியவர். ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லா குழந்தைகளின் மீதும் அன்பை செலுத்தக்கூடியவர். அது ஒரு ஒரு 4 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு 2 குழந்தைகளுக்கு தான் அன்பு செலுத்த முடியும், இன்னும் 2 குழந்தைகள் அந்த தாய் கண்டுக்க மாட்டாங்க என்று ஒருபோதும் நாம் எந்த உயிரினத்திலும் படிக்கவே இல்லை. அது போன்ற ஒரு இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. அதை அவங்க குறிப்பிட்டு சொல்றாரு. அவரு யாரு பார்க்க வந்தாலும் தாயை போல் அன்பு செலுத்தக்கூடியவர். யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு ஒரு வயது முதிர்ந்தவர் வராரு. வயது முதிர்ந்தவருக்கு தயரதன் எத்தகைய ஒரு செயலை செய்வார்னா, ஒரு வயதான அம்மா அப்பாவினுடைய ஒரு மகன் இருந்தால் அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் எத்தகைய கடனை செய்து முடிக்க வேண்டுமோ அத்தகைய கடனை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மன்னன் இருந்திருக்கான். தாயொக்கும் அன்பின் தவமொக்கும் நலம் பயப்பின் சேயொக்கும் ஒரு செல்கதி உய்க்கும் நீரால் நோயொக்கும் எண்ணின் மருந்தொக்கும் நுயங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவுக்கும் எவர்க்கும் அண்ணான் அப்படி ஒரு பாடல் இருக்கு. ரொம்ப நுணுக்கமா பார்த்து சொன்னால், தாயொக்கும் அன்பின், தாயினுடைய அன்பு எத்தகையதோ அத்தகைய அன்பை அவர் ஒத்திருந்தார். தாயொக்கும் அன்பின் தவமொக்கும் நலம் பயப்பின், ஒருத்தர் நீண்ட தவம் இருந்து தவம் புரிவதின் வாயிலாக அவருக்கு எத்தகைய நன்மைகள் கிடைக்குமோ அத்தகைய நன்மைகளை தயரதனை பார்த்து விட்டு வந்தால் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அது எவ்வளவு பெரிய தீர்வா இருக்குமா, சும்மா சாதாரணமா அவருக்கு ஒரு தற்காலிக தீர்வு இருக்காது. ஒரு தவத்தின் மூலமாக ஒரு பயன் கிடைத்தால் எத்தகைய பயன் இருக்குமோ அத்தகைய பயனை ஒரு தீர்வாக தரக்கூடியவர். தாயொக்கும் அன்பின் தவமுக்கும் நலம் பயப்பின் சேய் ஒக்கும் ஒரு செல்கதி உய்க்கும் நீரான். ஒரு முதியவர்களுடைய குழந்தை எப்படி அவர்களுடைய இறுதி காலத்தில் கடன்களை செய்து முடிப்பானோ அதே போன்று அனைத்து முதியவர்களுக்கும் ஒரு சேயாக இருந்தான். சேயுக்கும் செல்கதி உய்க்கும் நீரால் நோய் ஒக்கும் எண்ணின் மருந்தொக்கும். ஒரு நோய்க்கு எத்தகைய மருந்தாக இருக்க முடியுமோ அத்தகைய மருந்தாக இருந்தான். அது என்ன, நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும். நோய் என்பது பல வகைப்பட்டது. ஒருவருக்கு பல நோய்கள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் நோயினுடைய தன்மை மாறுபடும். எனவே நோய் ஒக்கும் என்று அதற்கு என்ன மருந்து அவருக்கு வழங்கினால் அந்த நோய் குணமாகுமோ அத்தகைய தீர்வை தரக்கூடியவனாக தயரதன் இருந்தான். நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும். அதைவிட மிக முக்கியமான ஒன்று, நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால். ஒரு கேள்வி செல்வத்தின் மூலமாக ஒன்றின் மீது தொடர்ச்சியான கேள்விகளை எழுப்பினால் எப்படி அவருடைய அறிவு விரிவடையுமோ, அறிவு அவருக்கு உறுதுணையாக இருக்குமோ அத்தகைய அறிவை பெற்றவனாக இருந்தான். தொடர்ச்சியான கல்வி கேள்விகளால் அறிவை வளர்த்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே மிக பெரிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய தன்மையை, அறிவை, ஞானத்தை பெற்றிருந்தான் என்று நோயொக்கும் எண்ணின் மருந்தோக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவர்க்கும் அண்ணான் என்று ஒரு 5 குவாலிட்டிஸ், 5 பண்புகளை சொல்றார். ஒரு தாயை போல் இருக்கக்கூடியது, எப்படி உதவி செய்வது, செய்வுக்கும் ஒரு செல்கதி உய்க்கும் நீரால், ஒரு முதியவர்களுக்கு எப்படி உதவி செய்வது, நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி ஒரு தீர்வை சொல்வது, நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும், தொடர்ச்சியான கல்வி கேள்வியினுடைய அவசியம் என்ன என்று ஒரு 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போது இருந்த சமூக அரசியல் பண்பாட்டு சூழலில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்றைக்கும் எத்தகைய பொருத்தப்பாடோடு இருக்கிறது என்பதை இன்னும் நுணுக்கமாக ஆய்வு செய்து எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இன்றைக்கும் இருக்கிறதா என்ற கருதுகோளை முன்வைத்து பார்த்தால் இன்றைக்கும் இருக்கிறது, இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் கழித்தும் இருக்கும். இப்படித்தான் ஏன் நாம் இலக்கியங்களை இன்னும் நுணுகி ஆய்வு செய்ய வேண்டும், அதை ஒரு சமூகவியல் பார்வையோடு எப்படி நாம் சொல்வதற்கான தேவை எங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் நிச்சயமாக நாம் இன்னும் ஒரு விவாதிப்பதற்கான தளமும் அதற்கான தேவையும் இருக்கிறது. அதுதான் இந்த தமிழ் ஆய்வுகளில் நாம் தற்போதைய காலத்தில்
நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அதை விட மிக முக்கியமான ஒன்று, மாறி வரக்கூடிய சமூக விழுமியங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒழுக்க அளவீடுகள் இன்று இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிறுவனங்களினுடைய பொருத்தப்பாடு, ரெலவன்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன், குடும்பம் என்ற ஒரு நிறுவனம், சமூகம் என்ற ஒரு நிறுவனம், நாட்டினுடைய அமைப்பு என்ற நிறுவனம், தனி மனித உறவுகள் என்ற நிறுவனம் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. தற்போது அதனுடைய விழுமியங்களும் அதனுடைய தேவைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சமூகவியல் பார்வையோடு அவற்றை கொண்டு செல்வது என்பது மிக மிக இலக்கியங்கள் மட்டும்தான் அந்த பணியை செய்ய முடியும். அந்த இலக்கியங்கள் சொல்லி இருப்பதை நாம் ஆய்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வெளிப்படுத்துவதும் மிக மிக முக்கியமான ஒன்று. அதைவிட வரலாற்று அறிவோடு வரக்கூடிய இலக்கிய பார்வைகள் என்பது அடுத்த எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். வரலாறு தெரியாதவர்களுக்கு நிகழ்காலம் புரிவதில்லை, நிகழ்காலத்தை புரியாதவர்களுக்கு எதிர்காலத்தை சிருஷ்டிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதில்லை. இதுதான் வரலாற்றை கற்றுக்கொள்வதற்கான அடிப்படை தேவை. நாம் கடந்த காலத்தினுடைய வரலாறை புரிந்தால்தான் வரலாறு தெரிந்தால்தான் நிகழ்காலத்தை புரிந்து கொள்ள முடியும். நிகழ்காலத்தை பற்றிய புரிதல் இல்லை என்றால் எதிர்காலத்திற்குரிய வாய்ப்புகளை வனப்புகளை உருவாக்க முடியாது. எனவே இதை ஒரு புரிந்து கொள்வதற்கு இலக்கியங்கள் வழியாக இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு ஆய்வுகள் தான் தேவைப்படுகின்றன. இன்றைய தமிழுடைய ஆய்வு போக்குகளில் குறிப்பாக நம்மளுடைய தொடர்ச்சியான பள்ளி கல்லூரிகளுக்கு வெளியே இது போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆய்வுகள் எத்தகையதாக இருக்கின்றன, கல்வி நிலையம் சார்ந்த ஆய்வுகளில் எத்தகைய சூழல்கள் இருக்கின்றன. மிக முக்கியமான ஒரே ஒரு புள்ளியை மட்டும் நான் தொட்டுக்காட்ட விரும்புகிறேன். இது போன்ற நிறுவனங்களின் செய்யக்கூடிய ஆய்வுகள்ல நிறைய அதனுடைய ப்ரொசீஜர் கன்ஸ்ட்ரைன்ட், அதனுடைய செயல்பாட்டு இறுக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ஆய்வினுடைய தாக்கத்தை, அது ஆய்வினுடைய காத்திரத்தை டைல்யூட் பண்ற மாதிரி, ஒரு நீர்த்து போக செய்யற மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஒரு கருத்து அல்லது ஒரு பார்வை என்னிடத்தில் இருக்கிறது. ஒரு ப்ரொசீஜர், இப்ப ஒரு PhD பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சூழல், எதுல பண்ணணும், அந்த இவ்வளவு பேப்பர்ஸ் போடணும், இவ்வளவு காலகட்டத்துக்குள்ள முடிக்கணும், அதை முடிச்சுட்டு சேஃபா முதல்ல வெளியில வரணும், இது போன்ற இருக்கக்கூடிய அந்த சூழல், ஒரு இறுக்கமான அணுகுமுறை காத்திரமான ஆய்வுகளை ஒரு நீர்த்து போக செய்து அதை ஒரு ப்ரொசீஜரல் கன்ஸ்டன்ஸ், அதாவது இது மாதிரி இத்தனை இதுல இவ்வளவு ஸ்ட்ரக்சர்ல இத்தனை பேப்பர்ஸ் இப்படியோட இருந்துச்சுன்னா போதும் என்பதை அளிக்கக்கூடிய அதே ஒரு இறுக்கமான முக்கியத்துவம் அதனுடைய ஒரு லிபரல் ஃபார்ம் ஆஃப் ரிசர்ச், அதனுடைய ஆய்வு சுதந்திரத்தை எந்த அளவிற்கு அதை கொண்டு எந்த அளவிற்கு உறுதி செய்கிறது என்பதை நிறுவனங்கள் இன்னும் கவனமாக பார்க்க வேண்டும். நிறைய இப்ப இருக்கக்கூடிய PhD ஆய்வுகள்லாம் நிறைய ஆன்லைன்ல அப்லோட் பண்றாங்க, எல்லாத்தையுமே எல்லாரும் பார்க்க முடியுது. ஆனால் நம்ம இதை ஏன் சொல்ல விரும்புறேன்னா, இந்த கூட்டத்தின் வாயிலாக விருதுநகர் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு கடந்த 150 ஆண்டு கால விருதுநகரினுடைய வரலாறு குறித்து ஒரு கெசட்டியர் டாக்குமெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு அரசாங்க மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக 1800 இருந்து 1950 இந்த 150 காலகட்டம் பிரிட்டிஷினுடைய நிர்வாகத்தினுடைய மிக உச்சமான காலகட்டம். அதே காலகட்டத்தில் தான் இந்திய சுதந்திர போராட்டம் மிகப்பெரிய ஒரு இந்திய சுதந்திர போராட்டம் மட்டுமல்ல, பல்வேறு போராட்டங்கள் நிகழ்ந்தன. அதே நேரத்தில் தான் ரயில்வே உள்ளிட்ட புதிய போக்குவரத்து இணைப்புகள் உருவாவதன் மூலமாக பல்வேறு சமூக பொருளாதார மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் உறுதி செய்தது. எனவே இந்த காலகட்டத்தில் இந்த பகுதிகளினுடைய எப்படி இருந்தது என்பது குறித்து அதனுடைய ஒரு ஆய்வு தொகுப்பை கொண்டு வருவதற்காக ஓராண்டு காலம் பெரிய முயற்சி செய்தோம். அந்த முயற்சிக்கு இதற்கு முன்பாக எந்தெந்த டாபிக்ல எல்லாம் இது ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க என்று அவற்றை எல்லாம் நிறைய வரலாற்று துறை சார்ந்த பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் எல்லாம் வச்சு அதெல்லாம் எடுத்து இது பண்ணி பாக்குறப்ப ஒரு சில நிறைய இது போன்ற பணிகளில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய வரலாற்று அறிஞர்கள் ஒரு பெரிய ஒரு வியப்போடு அதை பார்க்கவே இயலவில்லை. ஏனென்றால் மிக சாதாரணமாக இருந்தது. அல்லது இன்னும் நிறைய பேர் அதை இந்த மாதிரி ஒரு ஆய்வு பணிக்கு முன்னெடுக்கக்கூடிய ஒரு முழு நேரமாக காத்திரமாக ஆய்வுகளை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் தேடிதான் பிடிக்க வேண்டியிருந்தது. அதற்கான ஒரு பெரிய இடைவெளி இருந்ததை உணர முடிந்தது. இப்ப இது ஒரு கடந்த காலங்கள்ல எப்படி இருந்தது என்று பார்த்தால், தொடர்ச்சியாக ஒரு இது போன்ற ஆய்வுகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக மிகப்பெரிய பங்களிப்புகளும் படைப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன.
தற்பொழுது இதை முழு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய சூழல் ஏன் இல்லை என்பது குறித்து விவாதிக்க வேண்டும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். நிறைய சமூக பொருளாதார காரணங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு சமூகவியல் காரணங்கள் கூட இருக்கலாம், ஏன் உளவியல் காரணங்கள் கூட இருக்கலாம். மாறுபட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் மிகப்பெரிய அளவில் வந்ததற்கு பிறகு மனிதர்களுடைய ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் மூலமாக எந்த ஒன்றையும் விரைந்து முடிக்க வேண்டும், காத்திருத்தல் பொறுமை குறித்த பெரிய புரிதல் இந்த காலகட்டத்தில் இல்லையா என்பது குறித்தெல்லாம் விவாதித்து அதற்குரிய தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆய்வை தொடர்ச்சியாக ஒரு 20-30 ஆண்டுகள் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறார்கள். இப்ப நீங்க சமீபத்திலே நான் மிகவும் வியந்து விரும்பி வாசித்த ஒரு நூல் சுதேசி என்ற ஒரு நூல். அது நம்ம வரலாற்றுல குறிப்பாக வஉசியினுடைய மிகப்பெரிய கப்பல் கம்பெனியை இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தின் போது உருவாக்கி அந்த பொருளாதார தேசியம், எக்கனாமிக்கல் இம்பீரியலிசம், அந்த பொருளாதார தேசியத்தை, எக்கனாமிக்கல் நேஷனலிசம் என்பதை அவர் கட்டமைப்பதற்கு எப்படி இதை பயன்படுத்தினார், கப்பல் போக்குவரத்து என்ற ஒரு மிக முக்கியமான அம்சத்தை எப்படி பயன்படுத்தினார், எப்படி அந்த கப்பல் கம்பெனியை உருவாக்கினார், இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை எல்லாம் கடந்த 40 ஆண்டுகளாக அந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். சலபதியினுடைய 40 ஆண்டுகள் ஆய்வின் விளைவாகத்தான் இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்ற ஒரு புத்தகம் வெளிவந்து தற்போது கூட மிகப்பெரிய விருதுகளை அது இந்திய அளவில் வாங்கியிருக்கிறது. அந்த புத்தகத்தை நுணுகி பார்க்கின்ற போது அதில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான தேடலும் தொடர்ச்சியான உழைப்பும் மிகப்பெரிய கால அர்ப்பணிப்பை கோரக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அவர் ஒரு அப்ப இருந்த 2 ஷிப் கம்பெனி எங்கெங்கெல்லாம் போச்சு அப்படின்றத ஒரு ரெக்கார்டு. ஒரு ஷிப்புக்கு ஒரு கப்பல் இருந்ததுன்னா கப்பலினுடைய முழு மூவ்மெண்ட், நகர்வுகளை குறித்து வைக்கக்கூடிய சில ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. அது உலகம் முழுவதும் எந்த கப்பல் ஒரு கம்பெனி சேல் பண்றாங்களோ, விற்கிறாங்களோ, அந்த கம்பெனி முழு விவரங்களை அவங்க வச்சுட்டே இருக்கிறாங்க. அதை அவர் ஒரு 15 ஆண்டுகளாக தேடி கண்டறிகிறார். அதிலிருந்துதான் மிகப்பெரிய முக்கியமான புதிய புதிய செய்திகளை அவர் வெளிப்படுத்த முடிகிறது. இது போன்று தொடர்ச்சியான ஆய்வுகளை செய்யக்கூடியது, தொடர்ச்சியான உழைப்பை தரக்கூடியது, இவையெல்லாம் நீண்ட காலத்தில் அந்த துறைக்கு மிகப்பெரிய பங்களிக்கும். நான் இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 1000 மணி நேர உழைப்பின் மூலமாக ஒரு சிறந்த ஆய்வேட்டை நிச்சயமாக உருவாக்கி வர முடியும். ஒரு 1000 மணி நேரம். ஆனால் அந்த துறையில் ஒரு விற்பனராக அந்த துறையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக 10,000 மணி நேரம் தேவைப்படுகிறது. அந்த 10,000 மணி நேரம் என்பது தொடர்ச்சியான ஆய்வுகளை 10-15 ஆண்டுகள் மேற்கொண்டது. அப்படி 10,000 மணி நேரம் செய்யக்கூடிய அல்லது 10,000 மணி நேரத்தை ஈடுபடுத்தக்கூடிய படைப்பாளிகள் தான் அடுத்த தலைமுறையினருக்கு வழிகாட்டத்தக்க அம்சங்களை, வழிகாட்டத்தக்க பொக்கிஷங்களை கொண்டு வந்து தருகிறார்கள். அதை எல்லா துறைக்கும் எப்படி பொருந்துகிறதோ அதை நிச்சயமாக இலக்கிய ஆய்வு துறைகளுக்கும் பொருந்தும். அத்தகைய மனிதர்களை நாம் உருவாக்குவதில் மிக மிக அவசியம். இதையெல்லாம் மேலை நாடுகளில் குறிப்பாக அறிவியல் ஆராய்ச்சியில் செய்கிறார்கள். அவர்கள் மிக இளம் வயதில் கேட்ச் தம் யங் என்று சின்ன வயதிலேயே அவர்களை சரியாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு தொடர்ச்சியான கல்வி அறிவின் பிறகு ஒரு 20-30 ஆண்டுகள் அவர்கள் தொடர் ஆய்வில் ஈடுபடக்கூடிய வகையில் அதை தயார் செய்கிறார்கள். அதனால்தான் நீங்கள் மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பங்களில் முன்னேறக்கூடிய நாடுகளினுடைய அந்த ஆய்வு நிறுவனங்களினுடைய பண்பாடு, இன்ஸ்டிடியூஷனல் கல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள். அந்த இன்ஸ்டிடியூஷனல் கல்ச்சர் உருவாக்கக்கூடியது மிக மிக அவசியம். அவற்றையெல்லாம் நாம் இன்னும் எல்லா துறையினுடைய ஆய்வுகளுக்கும் செய்ய வேண்டும். இதை தனி மனிதர்கள் சார்ந்த ஒரு சூழல், பர்சனல் சென்ட்ரிக். இப்ப ஒரு ஹெட் இருப்பாங்க, அல்லது ஒரு ரிசர்ச் ஸ்காலர் இருப்பாங்கன்னா அவர்களுடைய காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுவது என்பதை விட ஒரு நிறுவனத்தினுடைய பண்பாடாக, ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கல்ச்சராக இது போன்று மாறுகின்ற போது அவை தொடர்ச்சியான அடுத்தடுத்த கட்ட தலைமுறையினர்களையும் உருவாக்க வல்லது. அப்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் இது போன்ற ஒரு துறை சார்ந்த மிக நீண்ட தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வதன் மூலமாக நிச்சயமாக மிகப்பெரிய பங்களிப்பை சமுதாயத்திற்கு செய்ய முடியும். அதை செய்ய மிக அவசியம். ஏனென்றால் இன்னும் அனுபவங்களை இலக்கியங்களும் வரலாறுகளும் பதிவு செய்திருக்கிறது. அவை பல 100 ஆண்டுகளுக்கு பின்பாக மீண்டும் அத்தகைய ஒரு சூழல்களை எதிர்கொள்கின்ற போது அவற்றை முறையாக ஆவணப்படுத்தி இருத்தலும், அவற்றை மீண்டும் ஆய்வு செய்து அத்தகைய அந்த காலகட்டத்திய சமூக அரசியலுக்கு
நம்மளுடைய ஆய்வின் போக்குகள் மாற வேண்டும். நிறைய கருத்தாக்கங்களை சமூகத்திற்கு தேவையான ஒரு அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு தேவையான கருத்தாக்கங்களை உருவாக்குவதில் இது போன்ற ஆய்வு தத்துவங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கின்றன. அவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய கருதுகோள்களை நாம் ஆய்வினுடைய ஒரு பகுதி என்பது ஆய்வினுடைய புதிய செய்திகளை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல. லேர்னிங் இன்க்ளூட்ஸ் லேர்னிங், அன்லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு பதம் இருக்கிறது. கற்றல் என்பது புதிதாக கற்றல், தவறாக கற்றலை விடுத்தல், மீண்டும் கற்றுக்கொள்ளுதல். இதுதான் லேர்னிங்கினுடைய ப்ராசஸ். இது நிச்சயமாக ஆய்விற்கும் ரிசர்ச்சுக்கும் பொருந்தும். ரிசர்ச் என்பது புதிதாக கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, ஒரு செய்தி இது தவறு அல்லது இது சரியாக இல்லை என்பதையும் ஏற்றுக்கொள்வதும் ஆய்வினுடைய மிக அடிப்படை. எனவே புதிய கண்டறிந்தல்கள் மட்டுமல்ல, எவையெல்லாம் தவறு என்பதை கூட ஒரு நெகட்டிவ் அவுட்கம், எதிர்மறை விளைவுகளின் மூலமாகவும் அந்த ஆய்வு நிச்சயமாக ஒரு காத்திரமான ஆய்வுகளாகவும் இருக்கும். இது போன்ற ஆய்வுகளை எல்லாம் மேலை நாடுகளில் மிக கவனமாக, மிக ஒரு விரிந்த மனப்பாங்கோடு, மிகுந்த சுதந்திரத்தோடு செய்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஆய்வுகளில் நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகளும் தேவைகளும் இருக்கின்றன. எனவே தனி மனிதர்களுடைய ஆய்வுகளை தொடர்ச்சியாக அவர்கள் செய்வதற்கும், ஒரு நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட துறைகளில், தலைப்புகளில் தொடர்ச்சியாக சில 10 ஆண்டுகள் ஆய்வுகளை மேற்கொள்வதும் சமூகத்திற்கும் இந்த மானுட குலத்திற்கும் மிக மிக அவசியமான ஒன்று. அவற்றையெல்லாம் இன்னும் நாம் புரிந்து கொள்வதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற விவாதங்கள் நிச்சயமாக பயன்படும் என்று நம்புகின்றேன். தமிழினுடைய ஆய்வு போக்குகள் மிகுந்த மேலோட்டமாக இல்லாமல், அதுவும் குறிப்பாக இலக்கிய ஆய்வுகள், அதுவும் குறிப்பாக கல்லூரிகளில் PhD உள்ளிட்ட செயல்களுக்காக, PhD உள்ளிட்ட பட்டங்களுக்காகவும் சில திட்டங்களுக்காகவும் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் செய்யக்கூடிய ஆய்வுகள் என்பது அது தரக்கூடிய அந்த செயல்முறை நெருக்கடிகள், அதனுடைய ஒரு வடிவமைப்பு நெருக்கடிகள், அதனுடைய பிராக்டிக்கல் கன்ஸ்டன்ட், இவற்றையெல்லாம் தாண்டி செயல்படுத்துவதற்கு இன்னும் நாம் பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும். அது குறித்த வழிமுறைகளை உருவாக்குவதற்கு அந்த விவாதங்கள் தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதன் மூலமாகத்தான் இன்னும் சுதந்திரமான ஆய்வுகளை, பல்வேறு முக்கியமான தலைப்புகளில் ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும். எனவே பாதுகாப்பான ஆய்வுகள் என்பது மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்காது. சுதந்திரமான ஆய்வுகளை மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும். அதற்கான சூழல் மிக குறைவாகவே தற்போது இருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்னும் அது விரிவடைய வேண்டும். அப்படி விரிவடையக்கூடிய சூழலில் இன்னும் புதிய ஆய்வு முறைகள், ஆய்வு நெறிகளை கொண்டு நாம் புதிய கண்டுபிடிப்புகளை நிச்சயமாக செய்ய முடியும். இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள், வணக்கம். நன்றி ஐயா. தமிழாய்வுகளை ஆழ்ந்து செய்ய வேண்டும், மிகுந்த தேடலோடும் உழைப்போடும் செய்ய வேண்டும். குறுகிய கால ஆய்வுகளாக இல்லாமல் நெடுங்கால ஆய்வுகளாக செய்கின்ற பொழுது அந்த ஆய்வுகள் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவையாக, புதிய கருதுகோள்களை கொண்டு புதிய புதிய தளங்களுக்கு இட்டு செல்வையாக இருக்கும் என்று கூறி நல்லதொரு ஆய்வுரையை நிகழ்த்தி இருக்கின்றார் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள். இந்த இணைப்பிலே இருக்கக்கூடிய முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியரின் அவர்களினுடைய சிந்தனை புதிய ஆய்வுக்களங்களுக்கும் நெடுங்கால ஆய்வுகளுக்கும் வித்திடும் என்று நம்புகின்றோம் ஐயா. தங்களுடைய வருகைக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கருத்துரை வழங்குவதற்காக மலேசியாவை சார்ந்த பேராசிரியர் குணசீலன் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் தமிழ் மண்ணின் ஆட்சியர், இலக்கிய நெஞ்சர் ஐயா ஜெயசீலன் அவர்களுடைய உரையை மீண்டும் கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் இலக்கிய ஆய்வுகள் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய நோக்கும் போக்கும் எதிர்காலமும் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து மிக சிறந்த முறையில் நமக்கு அவர் அளித்த அந்த ஆலோசனை, பரிந்துரைகள் சிந்திக்கப்பட வேண்டியவை. குறிப்பாக கல்லூரியில் பட்டங்களும் திட்டங்களும் அவை சார்ந்து இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்ட விதம் மிக மிக அருமை. அதே வேளையில் ஒரு தொடர்ச்சியான கல்வி, அறிவு, வழிகாட்டல் நிறுவனத்தின் உதவி இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஆய்வுகளை நம்முடைய மாணவர்கள் தொடர்வார்கள் என்பது எல்லாம் உண்மை. இது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, எங்கள் நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இது பொருந்தும். மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை இன்று வழங்கிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா.
பேராசிரியர் குணசீலன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக நன்றியுரை எங்கள் கல்லூரியினுடைய தமிழ்துறை மூத்த பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பன்னாட்டு ஆய்வரங்கத்தினுடைய தொடர்ச்சி தும்பை ஆய்வுக்களம் 166 இனிதே நிறைவுறுகிறது. இதற்கு அனுமதி நல்கிய எங்களுடைய கல்லூரியினுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய கல்லூரியை சீரும் சிறப்புமாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும், இன்றைய நம்முடைய ஆட்சியாளர், உண்மையாகவே விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், மிக அற்புதமான ஆட்சியாளரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுடைய ஆட்சியாளர் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர், அதுவும் குறிப்பாக எங்கள் கல்லூரி மீது மிகுந்த மரியாதைக்குரியவர். அத்தகைய பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு பல்வேறு அலுவலர்களுக்கு இடையே நம்மிடம் இந்த பன்னாட்டு ஆய்வரங்கத்தினுடைய தும்பை ஆய்வுக்களத்திற்கு சிறப்புரை நல்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை பெற்றவர். எந்த ஆட்சியரும் பெறாத ஒரே நேரத்தில் 2 விருதுகளை பெற்ற மிகச்சிறந்த ஆளுமையாளர். அத்தகைய பெருந்தகை அவர்கள் தமிழ் மீது மிகுந்த பற்றும் ஆர்வம் கொண்டவர். அவருடைய ஆய்வு மிகச்சிறந்த சிறப்பினை பெற்றது. குறிப்பாக அவர் இந்த சிறை பற்றிய ஆய்வு, இலக்கியங்கள் என்ற ஆய்வு, சமூகவியல் ஆய்வு. ஐயா அவர்கள் இன்றைக்கு பேசியது மிக சிறந்த கருத்துக்களை பேசினார். மாணவர்களுக்கு பயனுள்ள தகவல்களை பேசினார். ஐயா அவர்கள் மாணவர்களை சந்திப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அவர் 100க்கும் மேற்பட்ட மாணவர் நிகழ்ச்சிகளை நம்முடைய மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர் பேசிய ஒரு முக்கியமான குறிப்பு, இலக்கியங்கள் நுணுகி பார்க்க வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த சமூக நிறுவனங்கள் இன்றைக்கு இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய வருத்தத்தினை கூறினார். சுதந்திரமான ஆய்வுதான் மிகச்சிறந்த ஆய்வாக கருதப்படும். அதை பற்றியும் புதிய புதிய கருதுகோள் வர வேண்டும். ஆய்வு ஒரு முக்கியமானது. அந்த ஆய்வுகளை சுதந்திரமாக செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ஆய்வுகள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற முத்தாய்ப்பான கருத்துக்களை எங்களுக்கு நல்கினார். அத்தகைய பெருந்தகை அவர்கள் பல்வேறு வேலைப்பளுவுக்கு இடையிலும் இந்த செல்வங்கள் சார்பாகவும் நன்றி கொள்கிறோம். இன்றைக்கு ஐயா அவர்களை மிக அழகாக அறிமுகம் செய்த எங்களுடைய தமிழ்துறை தலைவர் இளநிலை தமிழ்துறை தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும், இருந்து குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அதே போல் பாஸ்கரன் ஐயா அவர்கள், சிங்கப்பூரை சேர்ந்த ரத்தன வெங்கடேசன் ஐயா அவர்கள், இருந்து பல்வேறு முனையப்பட்ட ஆய்வாளர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள் அத்தனை பேரும் இந்த இணையத்தில் இணைந்து மிகச்சிறந்த பயனுடைய தகவல்களை பெற்றிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சார், முனைவருடைய முகத்தை தான் இணைப்புல இணைஞ்சிருக்கிறவங்க யாராவது மாவட்ட ஆட்சியர்கிட்ட கலந்துரையாடல் செய்யலாம் சார். அப்படி ஒரு 5 நிமிடம் வச்சுக்கலாமா மாவட்ட ஆட்சி? ஓகே ஓகே, எஸ் எஸ் எஸ், ஒரு 5 ஓகே அருள்மொழி. சரிங்க சார். இந்த இணைப்புல இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் நம்முடைய கேளுங்க. கார்த்திக் ராஜா ஐயா வணக்கம். ஐயா கேளுங்க, கேள்வி கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. என் பேர் கார்த்திக் ராஜா. நான் முழுநேர முனைவர் பட்ட ஆய்வாளர். நான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியும் கூட. அதாவது இப்போதைய ஆய்வு சூழல்ல பாத்தீங்கன்னா, ஆய்வுனாலே தமிழ் இலக்கியத்தை பொறுத்தளவுக்கு இலக்கியம் சார்ந்துதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் இப்போ முனைவர் பட்ட ஆய்வேட மாற்றுத்திறனாளிகள் தொடர்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழ் இலக்கியத்துல மாற்றுத்திறனாளிகள் தொடர்பா பண்ணிட்டு இருக்கேன். இது நான் சமூக ரீதியா பண்ணணும், சமூக ரீதியா பண்ணணும்னு சொல்றப்ப என்ன கேள்விகள் வந்துச்சுன்னா, இல்ல நீங்க இலக்கிய ரீதியா தான் பண்ணியாகணும், சமூக ரீதியா பண்ண அது ஆய்வா ஏற்றுக்கிட முடியாது அப்படிங்கிற சிக்கல்லாம் இருக்கு. ஆனா மித்த துறைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல் இல்லை. அவங்க சமூகத்துக்கு நேரடியா போய் இந்த மாதிரி மக்களை சந்திச்சு அவங்களுடைய அந்த உண்மையான குறைகளை கேட்டறியக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்கு. ஆனா இலக்கிய துறையில இன்னும் அந்த வாய்ப்புகள் பெருசா கிடைக்கலையா? அது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இப்ப
இன்டர் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் அலோவ் பண்றாங்களே துறைகளுக்கு இடையேயான. இப்ப நீங்க மேபி ஒரு வரலாறு அண்ட் இலக்கியம் சார்ந்து செய்வதை கூட சில பல்கலைக்கழகங்கள்லாம் அங்கீகரிக்க தானே செய்யுது இன்டர் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் எல்லாம். அது அந்த தலைப்புகள் குறித்தும் நீங்க எப்படி அந்த தலைப்புகள்ல என்னென்ன மாதிரியான கருதுகோளை வைக்கிறீங்க? உங்களுடைய ஸ்னாப்சிஸ்ல வந்து வைக்கிறப்ப அது அலோவ் பண்ண தானே செய்யறாங்க. அல்லது வந்து டாக்டரல் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இதை வந்து நம்ம பேசினா அதுக்குரிய தீர்வுகள் தராங்க தானே. மேபி உங்களோட பர்டிகுலர் கேஸ்ல அப்படி இருக்கா இல்ல பொதுவா அப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா நான் அறிந்த வரையில் இந்த இன்டர் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச்க்கு நிறைய இடங்கள்ல அதற்குரிய வாய்ப்புகள் தர்றாங்க. ரொம்ப குறிப்பா நம்மளுடைய ஆய்வுக்கான எல்லைகள், ஆய்வுக்கான வரையறைகள், அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு பொதுவான ஒரு சூழ்நிலையில ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு அதை முடிக்க முடியாம போயிடவும் கூடாது, அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த கல்வி நிறுவனங்களை குறிப்பா பிஹெச்டி ஆய்வுகள்ல அதோட ப்ரொசீஜரல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள முடிக்கணும், அதை ஒட்டி உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள்ல பார்க்கணும், இப்படிதான் இருக்கணும், இத்தனை பேப்பர்ஸ் வைக்கணும் அப்படின்ற மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும், அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இவ்வளவு சூழல்கள்லாம் நீங்க ஒட்டி இருக்கிறப்ப அவங்க வந்து சரி இதை வந்து ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட்ல வச்சுட்டா போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனா ஸோ அதனால மேபி நிறைய இன்னும் ஒரு விரிவான ஒரு பார்வையில பண்ண முடியலையா, அது ஒரு காரணமான்றதையும் எனக்கு சரியா தெரியல. ஆனா ஒரு இது இன்டர் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் வந்து தெளிவான ஒரு வரையறையோட போனா நிறைய இடத்துல பண்றாங்க. நன்றி ஐயா. உரை வந்து சரிதாங்க சார். சார் சொல்லுங்க கார்த்திக் ராஜா, வேற கேட்கணுமா சார் கிட்ட? ஐயா கருத்து மட்டும் சொல்லிக்கிறேம்மா. உரை வந்து மிக நேர்த்தியா எந்தவித தடங்களும் இல்லாம மிக சரளமா வந்தது ஐயா. ரொம்ப மகிழ்வா இருந்தது. நீண்ட நாளுக்கு பிறகு இவ்வளவு ஒரு அருமையான உரையை கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் கேள்வி கேட்கலாம். சுரேஷ் கருப்பசாமிங்கிறவர் கை உயர்த்தி இருக்கிறீங்க, கேள்வி கேட்கணும், கேட்கலாம். ஜவஹர் சுவாமி கேள்வி கேட்கிறோம், கேட்கலாம். ஜான்சி மேடம் கேட்குறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். உரையாற்றின ஐயா அவர்களுடைய சொந்த மாவட்டம் என்னன்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நாங்க கரந்தை தமிழ்ச்சங்கத்துல படிக்கிறப்ப 2006 ஒரு உரை கல்லூரியில வந்து நிகழ்த்தினாரு ஜெயசீலன் ஐஏஎஸ். அப்ப வந்து இப்ப வேலைக்கு ட்ரைனிங் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சகோதரரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ் சார்ந்து அதுக்கப்புறம் நாங்க தமிழ் படிச்சு இன்னைக்கு ஒரு கல்லூரியில நான் கௌரவ விரிவுரையாளராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து தஞ்சை தமிழ் மண்ணு தான். ஏன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல படிச்சது, கரந்தை தமிழ்ச்சங்கத்துல படித்து இன்னைக்கு ஒரு தமிழாசிரியரா நான் வந்து பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால அந்த மண்ணில இருந்து இந்த தமிழ் சார்ந்த கருத்துக்களை நான் கேட்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிறைவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்னால கேட்கிறேன். இன்னொன்னு, இந்த இணையத்துல மலேசியால இருந்து பாஸ்கரன் ஐயா இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா நான் முனைவர் பட்டம் படிக்கிறதுக்கு கடல் கடந்து எல்லை கடந்து மொழி மட்டுமே நம்மளை உந்துது அப்படின்னு சொல்ற அந்த உணர்வோட எனக்கு மலேசிய நாட்டுப்புற இலக்கியம் நூலை அங்கிருந்து கொடுத்து அனுப்பி என்னை முனைவர் பட்ட ஆய்வு செய்ய வச்சு இன்னைக்கு நான் பணியில இருக்கிறேன். அதனால ஐயா அவர்களுக்கு இந்த இணையத்தின் வழி தமிழ் சான்ற முன்னிலையை நன்றி சொல்றது என் கடமையை பெற்றிருக்கேன். நன்றி, வணக்கம். கேள்விகள் எதுவும் இல்லையா மேடம்? நீங்க குறிப்பிடுறது வந்து அநேகமா தஞ்சாவூர்ல இருந்து என் பேர்லயே ஒரு ஆபீசர் இருக்கிறாரு. அவர் தான் 2004 வந்து தேர்வாகி அநேகமா உங்க கல்லூரியில வந்து பேசினது அவராதான் இருக்கும். அவர் பேரு ஜெயசீலன் அப்படின்னு. அவர் வந்து என்ன சொல்றேன், அவர் வந்து டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்திய பாதுகாப்புத்துறையோட கணக்கு அலுவலரா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அது ஒரு அந்த சர்வீஸ்ல இருக்கக்கூடிய
அவராதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சொந்த ஊர் வந்து தேனி. மிக்க நன்றிங்கய்யா. உரை மிக அருமையா இருந்துச்சுங்க. எங்களுக்கு வந்து இன்னொரு ஆய்வு செய்யறதுக்கு மாணவர்களுக்கு பயனுடையதா தலைப்புகளை கொடுக்கறதுக்கெல்லாம் உந்துதலா இருந்துச்சுங்க அந்த உரை. மிக்க நன்றி. இந்த ஏற்பாடு செய்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஐயனார் ஜனநாயகம் கல்லூரி நிர்வாகிகளுக்கும் மிக்க நன்றி. பேராசிரியர்கள் யாராவது கேள்வி கேட்கலாம்? வணக்கம் டாக்டர். நீங்க பார்த்த விருதுநகர் சார்ந்து எப்படிப்பட்ட ஆய்வுகள், இப்ப நான் இலங்கைக்கு போகும்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது யாழ்ப்பாண தமிழர்களுடைய அந்த ஆய்வுகள்லாம் வந்து உண்மையிலேயே நாம் காண அரிய பல ஆய்வுகள் அங்க நாம் பார்த்தோம். இப்ப நமக்கு மலேசியாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அப்படிப்பட்ட ஆய்வுகள் நமக்கு கிடைக்கல. பொதுவாகவே இலக்கியம் சார்ந்த ஆய்வுகளாக தான் இருக்கு. நீங்க அதாவது உங்களுடைய பார்வையில எப்படிப்பட்ட ஆய்வுகள் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அது மாவட்டம் சார்ந்தோ அல்லது மாநிலம் சார்ந்தோ? அருள்மொழி, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் சார். நீங்க சார் கரிசல் இலக்கியம் சார்ந்து ஆய்வுக்கோவையெல்லாம் வெளியிட்டு இருக்கோம் சார். அப்ப சார் தான் வந்து ஒரு கூட்டத்துல பேசினாங்க, எப்படி கரிசல் இலக்கியம் சார்ந்து நம் மண்ணை சார்ந்து எப்படி எல்லாம் ஆய்வு கட்டுரைகள் எழுதலான்னு. அப்ப பருத்தி வந்து இந்த ராஜபாளையம் வந்து பருத்தி நகரம்னு சொல்லப்படுது. அப்ப இதை ஊடாடி கூட நீங்க செய்யலாம் அப்படின்னாங்க. நான் அதுல இருந்துதான் அவரு சொன்ன அந்த கூட்டத்துல சொன்ன அந்த தலைப்பு வச்சுதான் நான் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினேன். அதனால மாவட்ட ஆட்சியரோட அந்த மாவட்டத்தை சார்ந்த ஆய்வு அப்படிங்கிறது கரிசல் இலக்கிய ஆய்வை வந்து முதன்மைப்படுத்தினதா நான் நினைக்கிறேன். அடுத்ததா வரலாற்று ஆய்வாளர்களை வச்சு விருதுநகர் மாவட்ட வரலாறு சார் பேசினப்ப கூட சொன்னாங்க, 1800 இருந்து 1950 வரையிலான ஒரு ஆய்வு நிகழ்த்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்க அமைச்சரோட நிலையில. அது மாதிரி வரலாற்று ஆய்வாளர்களையும் தமிழ் ஆய்வாளர்களையும் கொண்டு நிறைய ஆய்வு கோவைகளை சார் வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. அது விருதுநகர் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஆவணமாக மட்டும் இல்லாம எங்களை போன்ற பேராசிரியர்கள் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு வாசிப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி அவங்க நகர்த்தி இருக்கிறாங்கன்னு சொல்லணும். நாங்க சிந்தித்து பார்க்காத இலக்கியங்களை கூட அவங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அதனால மாவட்ட ஆட்சியரினுடைய அந்த அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு புவியியல் சார்ந்த பகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க அவங்க அருள்மொழி சொன்ன மாதிரி வரலாற்று இது மட்டும் இல்ல, விருதுநகர் மாவட்டத்துல கடந்த ஒரு நூற்றாண்டின் தொழில் வளர்ச்சி அப்படின்னு ஒண்ணு பண்ணோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துல குறிப்பாக சாத்தூர், விருதுநகர், ராஜபாளையம் போன்ற பகுதியில வந்து நிறைய தொழில் வளமிக்க பகுதி. இந்த பகுதியில வந்து எல்லா முக்கியமான தொழில்களும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிதான். அது மெடிக்கல் காட்டனாக இருக்கட்டும், அல்லது வந்து பட்டாசு தொழில், தீப்பெட்டி தொழில், நிம்பு தொழில், இங்க விருதுநகருடைய ட்ரேடு, வர்த்தகம் எல்லாமே வந்து பாக்குறப்ப 1923, 24 தான் வந்து அந்த இது நடந்துட்டு இருந்திருக்கு. அதை வந்து இப்ப நாங்க ஒரு 100 வருஷத்தினுடைய தொழில் வளர்ச்சி எடுத்து ஆய்வு பண்றப்ப நிறைய முக்கியமான ஃபேக்டர்ஸ், ஒரு காலகட்டத்துல ஏன் ஒரு 10 ஆண்டுல அதிகம் வளர்ந்துருக்கு, ஒரு 10 ஆண்டுல ஏன் growth கம்மியா இருக்கு, அதெல்லாம் எடுத்து பாக்குறப்ப நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் வருது. ஐயா செஞ்ச பெரிய பணி கரிசல் இலக்கிய திருவிழா 3 ஆண்டுகள் நடந்துட்டு இருக்குங்க. அதுல இலக்கியம் மட்டும் இல்லாம கேக்குதாம்மா, ஐயா செஞ்ச பணிகள்ல கரிசல் இலக்கிய திருவிழான்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க ஐயா 3 வருஷமா. ஒவ்வொரு யார் சிறப்பா இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு அரங்கு போட்டதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அது ஆய்வாளர்கள் வேற ஏதாவது கேள்வி இருந்தா? வணக்கம் சார். துர்கா பேசுங்க நீங்க. அதாவது சார், நீங்க வந்து உங்க உரையில வந்து சொல்லும் போது கடந்த நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து வர்த்தகம் வந்து நல்லா இருந்தது, ஆனா இப்ப வந்து அந்த வர்த்தகம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து சொன்னீங்கல்ல சார். இப்போ அந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த அந்த வர்த்தகம் இப்ப இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆய்வாளரா நாங்க எங்களுடைய பங்களிப்பு அந்த இடத்துல என்ன சார் பண்ணணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க தமிழ் ஆய்வாளர்களா, அந்த வர்த்தகத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்ற நோக்குல? இல்ல, இந்த இதுல இப்ப நீங்க வர்த்தகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அதனுடைய வடிவங்கள் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஆன்லைன் ட்ரேட்ல இருந்தோ இல்ல ட்ரேடுக்கான கமாடிட்டிஸ் பொருள்கள்ல இருந்தோ நிறைய வந்து மாறிடுச்சு.
அதனால ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி வர்த்தகம் என்னென்ன ஏற்படுது, மாறாத விழுமி இப்பெல்லாம் வந்து வர்த்தகம் மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்துல இந்த காலத்திலயும் சில சமூக விழுமியங்கள் மாறி இருக்காது. அது வந்து இப்பயும் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு கூட எடுத்து ஆய்வு பண்ணலாம். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இடையில இருந்த அது 100 வருஷம் இல்ல, ஒரு 30-20 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த வர்த்தகங்கள் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு கரிசல் இலக்கிய விழாவில் நாங்க வந்து ஒரு தனியா ஒரு செஷன் வச்சிருந்தோம். ஸோ விருதுநகரனுடைய 1 நூற்றாண்டு வர்த்தகத்தை பத்தி அப்ப நிறைய வந்த வணிகர்கள் எல்லாம் பேசுறப்ப ஒரு 20 வருஷமா இது வந்து ரொம்ப மாறிடுச்சு, அதை மாறினதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு சமூகவியல் நோக்குல சொன்னாங்க. சொல்றப்ப அப்ப வந்து அதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு நிறைய மாறிடுச்சு, நிறைய வந்து ஆன்லைன் ட்ரேடிங் இதெல்லாம் வந்து அதனுடைய சூழல் மாறி இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல இந்த சமூக சூழல்ல வந்து இதெல்லாம் விட்டுட்டாங்க. முன்னாடி ரொம்ப ஒரு கடை வாங்கினாங்க அல்லது வந்து இருக்காது, ஆனா இப்ப அது அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன பொய் அப்படின்றது தெரியல. ஆனா அப்படி ஒரு பார்வை இருக்கிறப்ப அந்த பார்வை குறித்து ஒரு கருதுகோளா வச்சுட்டு கூட ஆய்வு பண்ணலாம். ஸோ அதுல வந்து எப்போதுமே சில ஷார்ட் டேர்ம் கெயின், குறுகிய கால நன்மைகளை இந்த மாதிரியான பிராக்டிஸ் தரும். ஆனா நீண்ட கால நன்மைகளுக்கு இதெல்லாம் ஒரு சமூகவியல் பார்வை அப்படின்னு சொல்ல முக்கியமானதா இருக்கும். நன்றிங்க சார். வேறு கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். பொன்முத்துராமலிங்கம், நீங்க கை உயர்த்தி இருக்கிறீங்க, கேள்வி கேட்கணும் கேட்கலாம் சார் கிட்ட. வணக்கம். பேசலாம் சார். ஜவஹர் சுவாமிநாதன் பேசலாம். சில ஐயப்பாட்டில் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக சாருடைய அனுபவங்களை ரீசெண்டா நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சார் வந்து இலக்கியத்திலிருந்து நிறைய இது சொன்னாரு. அது சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்போ சார் பேசிட்டு இருக்கேன், நான் இது பண்ணிடுறேன். இல்லாட்டி கேட்கலாமா? கேக்குதுங்களா நான் பேசுறது? சார் சார் வந்து இலக்கியத்தை நீ பேசுறது கேக்குதுங்களா? ஓகே சார், வணக்கம் சார். ஆக்சுவலா கிளியரா இல்ல. சாரோட பேசுங்க சார், கேக்குது பேசுங்க. சென்னையில இருந்து பேசுங்க சார். ஜவஹர் சார் பேசிட்டு இருக்கேன். திருக்குறள் வினாடி வினாவில சார் வந்து ஆல் ஓவர் ஸ்டேட்டுக்கு வந்து விருதுநகர்ல ஒரு நிறைய ஆசிரியர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அட் த சேம் டைம் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கனெக்டிவான ஒரு ஆய்வுகளை தொடர்ந்து நடத்துறதுக்கு இப்போ விருதுநகர் மாவட்டம் நினைது. இப்போ நாங்கள் திருப்பூர் மாவட்டம். இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இந்த சில புக்குகள் தயாரிக்கும் பொழுது சார் சொன்ன மாதிரி வணிக வழியா இந்த ஏரியா இருந்தது பற்றியான செய்திகள்லாம் நிறைய கிடைச்சிது. ஈவன் இப்போ குமரி கோட்டக்கல் அப்படின்னு ஒரு உலகத்தின் மிகப்பெரிய கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி இந்த வாசிப்பு இயக்கத்தை முழுவதுமே அப்படிங்களா? ஓகே, இப்ப கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? தெளிவா இருக்கு, பேசுங்க சார். சார் சொல்ற மாதிரி நிறைய அந்த ரீசெண்டான நிகழ்வுகளை வந்து ஆராய்ச்சியா நோக்கும் போது நிறைய வழிகாட்டுதல்கள் தேவைப்படுது. சார் மாதிரி இருக்கிறவங்க இல்லாட்டி சங்கர் சார் மாதிரி இருக்கிறவங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆல் ஓவர் அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை வந்து வைக்கிறேங்க. ஜவஹர் சார், அருண்குமார் PhD நீங்க கேக்குறீங்களா? அருண்குமார் கை உயர்த்தி இருக்கிறீங்க. லைன்ல தான் சார். என் பேர் அருண்குமார். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஐயா செங்கல்பட்டுல, ஐயா வணக்கம்,
செங்கல்பட்டுல சாராட்சியா இருக்கும்போது உங்களை பார்த்துருக்கேன். ஹலோ, அதான் ஐயாவை எனக்கு முன்னாடியே தெரியும். செங்கல்பட்டுல சரிங்க ஐயா, செங்கல்பட்டுல சாராட்சியா இருக்கும்போது உங்களை நான் சந்திச்சிருக்கேன் ஐயா. தமிழ்நாடு அறிவொளி இயக்கத்து மூலியமா உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய கருத்து வந்து ஐயா அதான் தமிழ்நாடு அறிவொளி இயக்கத்து மூலியமா தான் ஐயாவை தெரியும் எனக்கு. நல்ல கருத்தை வச்சிருக்காரு. என்னுடைய முனைப்பட்ட ஆய்வு வந்து தமிழ் மொழி பற்றி எடுத்திருக்கேன். சிறப்பான முறையில் போயிட்டு இருக்கு. மிகவும் நன்றிம்மா, இந்த வாய்ப்பு அமைந்திருக்கு எனக்கு. வாழ்த்துக்கள். கவிஞர் தமிழ் மொழி பற்றி பண்றீங்களா? ஆமாங்க ஐயா. ஓகே ஓகே, முக்கியமான கவிஞர், நிச்சயமா பண்ணணும். அவரை பத்தி வெளியில நிறைய தெரியல. பண்ணுங்க, பண்ணிட்டு நூலா கொண்டு வந்துருங்க. சரிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. வேறு யாராவது முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் வேறு ஏதேனும் கேள்விகள் எழுப்பணும்னா எழுப்பலாம். இவங்க கருப்பசாமி கை உயர்த்தி இருக்கிறீங்க, நீங்க கேள்வி கேட்கணும் கேட்கலாம். சார் நிறைவு செஞ்சுக்கிறோமாங்க சார்? சார் ஓகே, அருள்மொழி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார், மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட செலவிட்டு நல்ல ஆய்வாளர்களுக்கு பல கருத்துக்களை இங்கே பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்ட கேள்விகளுக்கும் நல்ல பதில கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வருகை தந்தமைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி ஐயா.